சென்னை, ஜூன் 9, 2024. கதை எண் 163. நல்லதை நடவு செய்தவர். இன்றைக்கு காலையில் 6:30 மணி இருக்கும். இல்ல பணிகளில் சமையலில் உதவும் பூ மல்லி வந்திருந்தார். நன்றாய் தொடங்கட்டும் என்று ஒரு காலை வணக்கத்தை போட்டு வைத்தேன். வணக்கமோ வாழ்த்தோ பெறுபவர்களை விட சொல்பவர்கள் மனசுக்கு நல்லதாம். ஒரு சில நேரங்களில் பெறுபவர்கள் அதை தவற விட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் எங்கே நாம் வணக்கம் சொல்லிவிடப் போகிறோமோ என்று விடாமுயற்சியாக கண்களை இமைக்காமலே செல்வதும் உண்டு. அந்த நேரத்திலே வலுக்கட்டாயமாக வெற்றிலையை திணிப்பது போல வணக்கம் வைக்கலாமா வேண்டாமா என்கின்ற குழப்பம் வந்ததும் உண்டு. இப்பொழுதெல்லாம் வணக்கத்தை வாரி இறைப்பது வழக்கமாகிவிட்டது. நன்றிகளையும். இந்த உணர்வுகள் உள்ளத்திற்கான சாக்லேட்டுகள். சார், என்ன சார், உடம்புக்கு சரியில்லைங்களா? சளி பிடிச்சது போல கரகரன்னு பேசுறீங்களே என்று சமையலறையிலிருந்து பதில் வந்தது. ஏம்மா, நல்லா இருக்கீங்களா என்று கேட்டால் உங்களுக்கு இவ்வளவு கேள்விக்கும் பதில் கிடைச்சிருக்காதா என்று கேள்வி மூலமாகவே பதில் சொன்னபோது விழியிசை பின்னால் இருந்து, கேட்டேனப்பா, காலையிலேயே ஆரம்பித்து விட்டீர்கள் போல என்றாள். நண்பர் சரவடி, நாளைக்கு அண்ணா நகரில் புது வீடு பார்த்து குடி போகிறேன் என்று நைட்டோடு நைட்டாக 9:45 ஆடியோ மெசேஜ் இன்விடேஷன் அனுப்பியிருந்தார். காவிரி தாய் பெற்றெடுத்த கன்னித் தமிழ் புதல்வா, கட்டி கரும்பாய் இனிக்கின்ற நட்பின் முதல்வா, இப்படி திடீர் கிரகப்பிரவேசம் போகின்றீர்கள் என்றால் அதற்கு ஒரு நல்ல அர்த்தம், ரகசிய காரணம், அல்லது பொது பாஷையில் சொல்ல போனால் ஒரு உள்குத்து இருக்கும். எதுவாக இருந்தாலும் புது வீடு, புது மகிழ்ச்சி, வெள்ளமாய் நலம் தரட்டும் என்று ஒளித்துகள் வாழ்த்தினார். அன்றைக்கு காலையில் நெல்லை மைந்தர் ஆக்ஸ்போர்டு நடைப்பயிற்சிக்கு அழைத்தார். அதை வடைப்பயிற்சியில் முடித்தோம். அப்போது பஞ்சாபில் விபாஷனா தியானம் செய்கின்ற இடத்திற்கு போனதை சொன்னேன். சார், தூக்கத்துக்கும் தியானத்துக்கும் என்ன வேறுபாடு என்றார். அதாவது மசாஜ் என்பதை பிறர் நமக்காக செய்யும் உடற்பயிற்சி என்று சொல்வார்கள். அஸ்வின், குறும்பு செய்யாதே என்று மகனிடம் சொல்கிறீர்கள். அவன் தூங்கும் பொழுது செய்யாமல் இருந்தால் ஏற்பீரா? அதுபோல மனம் விழித்திருக்கும் போது நேர் செய்தால் அதில் நல்ல தெளிவு கிடைக்கும். அதன் பிறகு நம்மால் நேர்மறை பயிற்சிகளை அதற்கு தர முடியும். நலந்தானா என்று காலையில் கேட்பது மனதில் பதிவாகி வெளிவரும். திருமூலர் சொல்வது போல யாவர்க்குமாம் சாக்லேட்.